வாங்க, ஒரு ஆச்சரியமான பழங்கால கதைக்குள்ள போகலாம். ஒரு பாலைவனத்துல மோசே பார்த்த ஒரு காட்சி பல நூற்றாண்டுகளா மக்களை யோசிக்க வச்சிருக்கு. அது என்ன காட்சி? அதோட ஆழமான அர்த்தம் என்ன? அதைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். மோசேக்குள்ளேயும் இதே கேள்விதான் எழுந்துச்சு. ஒரு புதர் பத்தி எரியுது, ஆனா அது கருகி சாம்பலாகவே இல்லை. இது எப்படி சாத்தியம்? வாங்க, இதுக்கான விடைய தேடுவோம். சரி, இப்போ அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மோசே மீதியான் வனாந்தரத்துல ஒரு சாதாரண மெய்ப்பன் தன் மாமனாரோட ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போதான் அவரால நம்பவே முடியாத ஒரு விஷயத்த தூரத்துல பாக்குறாரு. இது ஒரு பயங்கரமான காட்சி முரண்பாடு. நெருப்பு இருக்கு, ஆனா அழிவில்ல. தீ கொழுந்துருட்டு எரியுது, ஆனா அந்த புதரோட ஒரு இலை கூட கருகல. இந்த விசித்திரமான காட்சி மோசையோட கவனத்தை மொத்தமா ஈர்த்திருச்சு. அதனால பக்கத்துல போய் அது என்னன்னு பார்க்கணும்னு அவர் முடிவு பண்றாரு. இங்க நாம பாக்குறது மோசேயோட சொந்த வார்த்தைகள். அது சும்மா கடந்து போற ஒரு காட்சி இல்ல, அது அவரை கூப்பிட்டது மாதிரி இருந்துச்சு. அவரோட அந்த சின்ன ஆர்வம் ஒரு மிகப்பெரிய தெய்வீக சந்திப்புக்கு முதல் படியா அமைஞ்சது. ஓகே, அந்த புதரோட மர்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எங்க நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் இந்த மர்மத்துக்கான பாதி விடை ஒளிஞ்சிருக்கு. நாம பேசிட்டு இருக்கிறது ஹோரேப் மலைய பத்தி. ஹோரேப் சும்மா ஒரு மலை கிடையாது, அது ஒரு முக்கியமான மேடை. அங்கதான் கடவுள் தன்னோட சட்டத்தை, அதாவது 10 கட்டளைகளை கொடுத்தார். அதே இடத்துல தான் மக்கள் தப்பு செஞ்சப்போ அவரோட கோபமும் வெளிப்பட்டது. ஆனா அதே இடத்துல தான் மக்களுக்கு தாகம் எடுத்தப்போ பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்து தன்னோட கருணையும் காட்டினாரு. அந்த இடத்தோட புனிதத்தை கடவுளோட கட்டளையே உறுதி செய்து மோசே கிட்ட உன் காலணிகளை கலற்று, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்றாரு. அதாவது இது சாதாரண இடம் இல்ல, இங்க கடவுளோட பிரசன்னம் நேரடியா இருக்குன்னு அர்த்தம். அதுவரைக்கும் ஒரு ஆச்சரியமான காட்சியா இருந்தது, இப்போ ஒரு உரையாடலா மாறுது. அந்த எரியாத நெருப்புக்குள்ள இருந்து ஒரு குரல் நேரடியாக மோசே கிட்ட பேசுது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அறிவிப்பு. அந்த குரல் தன்னை ஏதோ ஒரு புது கடவுளா அறிமுகப்படுத்திக்கல. அதுக்கு பதிலா பல தலைமுறையா மோசேவோட முன்னோர்கள் வழிபட்ட அதே கடவுள்தான் நானுன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு தொடர்ச்சியை காட்டுது. நேத்து வந்த கடவுள் இல்ல, பல தலைமுறைகளுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்த அதே கடவுள் இன்னைக்கும் இருக்காருங்கிறத நிரூபிக்குது. இந்த நெருப்போட அர்த்தத்தை புரிஞ்சுக்க இந்த தொடர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நாம விஷயத்தோட மைய புள்ளிக்கு வந்துட்டோம். அந்த நெருப்பு, அது உண்மையில எதை குறிக்குது? அது ஏன் எரிஞ்சும் அழியாம இருந்துச்சு? இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. சாதாரண நெருப்பு என்ன பண்ணும்? அது எதை தொட்டாலும் எரிக்கும், அழிக்கும், கடைசியில சாம்பலாக்கிட்டு முடிஞ்சிடும். ஆனா இந்த தெய்வீக நெருப்பு அப்படி இல்ல. அது அழிக்கிற சக்தி கிடையாது, அது இருப்பின் சக்தி. அது நிலைச்சு நிக்குது, அதுக்கு முடிவே கிடையாது. அந்த நெருப்போட தன்மைக்கும் கடவுள் தன்னை வெளிப்படுத்தின பேருக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. கடவுள் சொல்றாரு, நானே இருக்கிறவராக இருக்கிறேன். அதாவது நான் இருந்தேன், நான் இருக்கிறேன், நான் இருப்பேன். என் இருப்புக்கு ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி, இது ஏதோ ஒரு பழங்காலத்து கதை. இதுக்கும் நமக்கும் இப்போ என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கலாம். இந்த பழங்கால சின்னம் இன்னைக்கும் நமக்காக ஒரு ஆழமான செய்தியை வச்சிருக்கு. அது என்னன்னு பாப்போம். இதுதான் முக்கியமான புள்ளி. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவங்க எல்லாரும் இறந்து பல வருஷங்களாகிடுச்சு. ஆனா அவங்களுக்கான கடவுளோட உறவு இன்னும் உயிரோட இருக்கு. அது ஒரு இறந்த கால நினைவு கிடையாது, அது ஒரு உயிருள்ள உடன்படிக்கை. அந்த புதரு எப்படி எரிஞ்சு சாம்பலாகலையோ அதே மாதிரி கடவுளோட வாக்குறுதிகளும் அவரோட பிரசன்னமும் காலப்போக்கில் காணாம போகாது, அதோட சக்தி குறையாது. இது ஒரு அற்புதமான உருவகம். காலத்தால அழிக்க முடியாத, தலைமுறைகளை கடந்து நிலைச்சு நிக்கிற ஒரு நம்பிக்கையோட சின்னம் இது. அப்போ இந்த எரியாத புதர் மூலமா நாம என்ன கத்துக்கிறோம்? நாம பார்க்கிற கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை மறக்காதவர், தலைமுறையா நம்ம கூட இருக்கிறவர். அவர் அழிக்கிற சக்தி இல்ல, உயிர் கொடுக்கிற ஒரு வாழும் சக்தி. அது மட்டும் இல்ல, தன் மக்களோட கஷ்டத்தை பார்த்து அமைதியா இருக்கிறவர் இல்ல. இந்த ஆய்வை முடிக்கும்போது இந்த ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். அந்த எரியாத புதர் ஒருபோதும் அழியாத வாக்குறுதியை குறிக்குது. உங்க வாழ்க்கையில சில நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எல்லாமே கைமீறி போயிடுச்சுன்னு தோணும்போது கூட அந்த புதர் மாதிரி நிலைச்சு நிக்கிற வாக்குறுதிகள் எவை? யோசிச்சு பாருங்க.